கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். 24 மணி நேர வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடும் போது தயவு பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணுமா? இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக இருந்தால் ஆசீர்வாதம். நன்மை யோசிக்கும் போதே நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு குடும்பம் நன்மை யோசிக்க ஆரம்பிச்சாலே இவ்வளவு கிஃப்ட் இருக்கு. அதே நேரத்திலே தீமை மட்டுமே ஒரு குடும்பம் யோசிக்கும் போது அவனோட வாழ்க்கை தவறி விழுந்த நிலைமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, தீமையை யோசிக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். தீமை தேடுகிறவர்களுக்கோ தீமையே வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே தீமையை மட்டும் ரொம்ப ஆசையா தேடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கை ஃபுல்லாவே வேதனை மட்டும்தான் இருக்கும். சரி, கால வேளையில இணைந்திருக்கிறீங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். ஜாக்கிரதையா தேடணுமா? இப்ப இந்த கடைசி காலத்துல சில காரியங்கள் சொன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில குடும்பத்துல கொஞ்சம் நகை வச்சிருப்பாங்க வீட்டுல, இல்ல கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க. இதை எப்படி பத்திரமா பாதுகாப்பாங்க அப்படின்னா, ஜாக்கிரதையா பாதுகாப்பாங்க. வெளியில போனாலும் நகையை கொண்டு போயிடணும், இல்லைன்னா பேங்க்ல கொண்டு வச்சிருவாங்க. அந்த நகையை பாதுகாப்பாங்க. எத்தனை மணி நேரம் பாதுகாக்கிறாங்க? 24 மணி நேரம் பாதுகாக்கிறாங்க. எப்படி பாதுகாக்கிறாங்க? ஒண்ணு வீட்டுக்கு வெளியில கேமரா மாட்டி வச்சிருவாங்க, சில வீட்டுல நாயே வளர்த்துருவாங்க, சில வீட்டுல நம்பிக்கை இல்லாம, சில குடும்பத்துல இன்னும் நிறைய சொல்லலாம், சில குடும்பத்துல பேங்க்ல கொண்டு வச்சிருவாங்க. இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பத்திரமா வச்சிருப்பாங்க, ஜாக்கிரதையா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க, பல வருஷமா சேர்த்திருப்பாங்க, பிள்ளைகளுக்கா சேர்த்திருப்பாங்க, பேரம்பேத்தி கொடுக்கணும்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. அதை எப்படி வச்சிருப்பாங்கன்னா பத்திரமா பாதுகாப்பாங்க. அவங்க நகையை சம்பாதிக்கும் போதும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிப்பாங்க. ஆனா பாதுகாக்கிறது அதை விட அதிகமா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. இந்த உலகத்துல உள்ள கொஞ்சோண்டு நகை, அது கொஞ்சம் லட்சம் கூட பெறலாம், கோடி கூட பெறலாம். அதுக்கே அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். நன்மையை ஜாக்கிரதையோடு நாம் தேடினால் தயவு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி ஐயா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் தீமை மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் எப்போதுமே என் வாழ்க்கையில நான் தீமையே செஞ்சுட்டேன் அப்படின்னா, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வருமா? ஐயா, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில தீமை தான் இருக்கு, நான் இன்னைக்கு தான் அவங்க செய்தி கேட்கிறேன், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்.
அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டு, என்கிட்ட நேற்று வரிய, இன்னைக்கு காலையில வரிய, அந்த செய்தி கேட்கிற வரிய, என் வாழ்க்கையில நான் தீமையை தேடிவிட்டேனே, ஐயோ தீமையை தேடுவர்களுக்கு தீமையா வரும், என் வாழ்க்கையில ஃபுல்லா நான் செஞ்சது ஃபுல்லா தீமை தானே, என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா அப்படிங்கிற ஒருவேளை யாரா இணைந்திருந்தால், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தீமையை மட்டும் 24 மணி நேரம் தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தீமை மட்டும்தான் வரும். அதை சிம்பிளா சொல்றேனே, ஒரு பையன், வாலிப பையன், 15 வயசு வாலிப பையன், 10th படிக்கிற பையன், சர்ச்சுக்கு போற பையன் தான், கொயர்ல இருக்கிற பையன் தான், சர்ச்சில் இருக்க பையன் தான். ஆனா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருப்போம். அதுல ஏகப்பட்ட கேம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. அப்ப ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுல பணம் காலியாயிரும், பல மணி நேரம் காலியாயிரும். லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு பார்க்கும்போது மார்க் ரொம்ப குறைய வந்துட்டு, 24 மணி நேரம் தேவன் நேரம் கொடுத்தாரு, படிக்கிறதுக்கு காலங்கள் கொடுத்தாரு, நல்ல ஸ்கூல் தான், எல்லாமே வாய்ப்பா இருக்கு. ஆனா படிக்க வேண்டிய கடமையா இருக்கு அந்த பையனுக்கு தான். அதே போல நல்ல காலேஜ் வரையும் படிச்சு முடிச்சிருப்பாங்க, நல்ல வேலை கிடைச்சிருக்கும். நான் இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக மாட்டாங்க. பார்த்தா 6 மாசம் 1 வருஷம் வீட்டுல இருந்துருவாங்க. ஒரு 39 வயசு ஒரு திருமணம் முடியாத ஒரு சகோதரன் 2 வருஷமா அடிக்கடி எனக்கு கூப்பிட்டு, எனக்கு வேலைக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு கூப்பிடுவாங்க. ஆன்லைன்ல கூப்பிடும்போது நானும் அவங்களுக்காக ஜெபிப்பேன். எனக்கு ஒரு நாள் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டுருக்கீங்களா, நீங்க பேசுறீங்களா? ஆமா பிரதர், நான் வேலைக்காக நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்கேன். சரி, என்னாச்சு? நான் 2 வருஷமா தேடிட்டு இருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு அதுக்குள்ள ஒரு வேலை கிடைக்கல. ஆனா நான் இருக்கிற ஊர்ல எனக்கு நிறைய வேலை வந்துச்சு, ஆனா அதெல்லாம் நான் வேண்டான்ட்டேன். இன்னும் நான் வேலைக்கு தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வயசு எத்தனை அப்படின்னு சொல்லி மெதுவா கேட்டேன். 39 வயசு தான் சொன்னாங்க. 4-5 டிகிரிட்ட படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சாச்சு, சில வேலைகளும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படிச்ச படிப்புக்குள்ள வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வயசு கேட்டா 39 வயசு. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்பாக 2000 இல்லைன்னா 2005 2010 வரையும் சொல்லலாம், அந்த காலகட்டத்திலலாம் எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு செய்வோம். ஏன்னா நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் சாதாரணமா வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு வந்தா ஒரு 3 ரூபா சம்பளம். ஃபர்ஸ்ட் மாசம் 45 ரூபா சம்பளம் வாங்கினேன். ஆனா 16 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பார்க்கணும். இந்த கடைசி காலத்திலே நிறைய பையங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, சில குடும்பத்துல நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆனா சில குடும்பத்துல நல்ல வேலை வருது, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, நல்ல குடும்பம் வருது, நல்ல காரியங்கள் வீட்டுக்கு வருது, ஆனா வேண்டாம்னு சொல்லிட்டு கழிச்சிருக்காங்க. சில வீட்டுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் நிறைய வாசல் திறந்து கொடுக்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம். இப்படிலாம் சில குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு காலவேளை நம்ம என்னமா யோசிக்கணும்? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனுக்கு ஜாக்கிரதையா தேடணுமா? எப்படி வீட்டுல கொஞ்சம் நகை கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா ஜாக்கிரதையா பத்திரமா பாதுகாப்பாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அங்க கொண்டு போய் பத்திரமா வச்சிருப்பாங்க, ஜாக்கிரதையா வச்சிருப்பாங்க.
நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தீமையை யோசித்தால் தவறி விழுந்துருவோம். தீமையை செய்யும் போது வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும். தீமை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில வீட்டுல தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேதம் சொல்கிறது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுப்பான். இந்த பாவியான ஒருவன் அப்படின்னா நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தீமை யோசித்தாலும் பாவம்தான், தீமை தேடினாலும் பாவம்தான், பாவம் செஞ்சாலும் பாவம்தான், அடுத்த வீட்டு சொத்தை களவாண்டு கொள்ளையடிச்சாலும் பாவம்தான். இப்போ உழைச்சி சம்பாதிக்கலாம் பிடிக்கல, நேரடியா பணக்காரன் ஆயிரணும், நேரடியா பொய் பேசி சம்பாதிச்சிடணும், நேரடியா எப்படியாவது பெரிய ஆள் ஆயிரணும், உழைக்காமே பணக்காரன் ஆயிரணும். இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல இருக்குல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாங்க. உண்மையா உழைச்சால் ஆசீர்வாதம். பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு பல மெத்தடை கையாளுறாங்க. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பழக்கம். ரீசெண்டா ஒரு 6 மாசம் முன்னாடி பார்த்தேன். அந்த மகனுக்கு கிட்டத்தட்ட என் வயசு தான். ஒரு 6 மாசம் முன்பா பார்க்கும்போது அவங்க மனைவியும் கூட இருக்கிறாங்க. என் ஸ்டேஜ் வயசு தான். கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கூட பார்ட்னர் பிசினஸ் சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் நட்டம். 1 கோடி நட்டம், அவ்வளவுதான். கையில 100 ரூபா கூட இல்லை, எல்லாம் போயிட்டு அப்படின்னாங்க. 1 கோடி ரூபா மொத்தமா போயிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டேன். யாருமே கேட்கல. சொந்த பந்தம் எல்லாருமே விட்டுட்டாங்க. 25 வருஷம் கழிச்சு அந்த மகனை சந்திக்கும் போது கண்ணீரோடு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கூட இருக்கிற ஒரு பார்ட்னர் ஏமாத்திட்டார். 1 கோடி ரூபாய் நட்டம், எல்லாம் போச்சு அப்படின்னாங்க. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். கூட இருக்கிற பார்ட்னர் தான் மொத்தமா ஏமாத்திட்டார். மொத்தமா கணக்குல சொன்னதுதான் 1 கோடி. இன்னும் உள்ள போய் பார்த்தா இன்னும் அதிகமான அமௌண்ட். ஏமாத்தின யாரு அப்படின்னா கூட இருந்த ஆளு தான். 1 கோடி கிட்ட தாண்டி நஷ்டம். இதே போல எத்தனையோ பிசினஸ்ல எத்தனையோ குடும்பங்கள் நஷ்டப்பட்டு, இவங்க பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா கூட இருக்கிற ஒரு நபர் பாவியான ஒரு மனுஷனா இருப்பான். அந்த மனுஷனோட நம்ம பழகும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் காணாம போயிடும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். சில வீட்டுல குடும்ப தலைவர் அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் மதுபான அடிமை, விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, நிறைய பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. நிறைய காரியங்கள் சொல்லலாம். கர்த்தரை தேடாமல் ஒரு குடும்பம் துணிகரமாக, துன்மார்க்கமாக, பாவத்துல ஈடுபட்டால், அநியாயமா வாழ்ந்தால், வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான். மிகுந்த நன்மை எல்லாம் காணாம போயிரும் அப்படின்னு அர்த்தம். சரி பிரதர், இன்னைக்கு காலைல செய்தி என்ன அப்படின்னா,
நன்மையை தேடியவர்களுக்கோ நன்மை பலனா வரும். நன்மை ஜாக்கிரதையோடு தேடணுமா? அதை எப்படி தேடணும் அப்படின்னா ஜாக்கிரதையோடு தேடணுமா? அப்ப நன்மையை ஜாக்கிரதையோடு தேடினால் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பம் ஏன் கஷ்டப்படுது அப்படின்னா, ஒண்ணு தீமை யோசிப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா தீமையை தேடிட்டு இருப்பாங்க. ஒண்ணு தீமை யோசிப்பாங்க, அப்படி இல்லைன்னா தீமையை தேடுவாங்க. இந்த ரெண்டு தான் பிரச்சனை. ஒரு மனுஷன் தீமையை தேடாம இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா தீமையை யோசிக்காம இருந்தாலோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதாவது உருட்டுரும் அப்படிம்பாங்க, ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையான கருத்தை வெறுக்கணுமா? தீமையான கருத்தை வெறுத்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அப்போ ஒரு குடும்பம் தீமையை வெறுக்கும் போதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க. ஒரு குடும்பத்துல எப்போ நன்மை கிடைக்கும் அப்படின்னா, அவங்க முதல்ல தீமை வெறுக்கணும். தீமை வெறுத்தால் அந்த குடும்பம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். தீமை யோசிக்காமல் நன்மை யோசித்தால் கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை ஜாக்கிரதையுடன் தேடும் போது தயவு பெறுவான். அப்போ ஒரு குடும்பம் தயவு பெறணும் அப்படின்னா நன்மை ஜாக்கிரதையோடு தேடணுமா? இந்த கடைசி காலத்துல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த 2 விதமான ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நன்மையை தேடுறவங்களும் இருக்கிறாங்க, தீமையை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. தீமையை தேடுறவங்களுக்கோ தீமையே வரும். அப்போ நன்மையை தேடுறவங்களுக்கு நன்மையே வரும். சிம்பிள் கான்செப்ட். ஒரு குடும்பம் நன்மை மட்டுமே தேடிட்டு இருக்குப்பா, அவங்க வீட்டுக்கு நன்மை வந்துடும். தீமை மட்டுமே தேடிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டு வாசப்புள்ள தீமை தான் கிடக்கும். தீமை அப்படின்னாலே பிசாசு. அவங்க வீட்டு வாசப்புள்ள சர்ப்பம் படுத்து கிடக்கும், தந்திரமா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல தீமை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, தீமை யோசிக்கிற ஜனம் இருக்கிறாங்க, நன்மை யோசிக்கிற ஜனம் இருக்கிறாங்க. நன்மை தேடுறவங்களுக்கு, நன்மை ஜாக்கிரதையோடு தேடுறவங்களுக்கு தயவு பெறுவாங்க. சில குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பிரதர் 24 மணி நேரம் அப்படி இருக்க முடியுமா? அப்படிதான் இருக்கணும். சிம்பிளா சொல்றேனே, ஒரு வீட்டுல தண்ணி டேங்க் இருக்கு, அந்த தண்ணி டேங்க ஃபுல் பண்ணி வைப்போம். ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் இருக்குட்டா போதும், சின்ன ஒரு ஓட்டை, இந்த ஹோல் மட்டும் இருந்தா போதும். ஒரு அரை நாள் ஆறுக்குள்ள டேங்க் ஃபுல்லா காலியாயிரும், தண்ணி ஃபுல்லா காலியாயிரும். அந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டையில இருந்து எல்லா தண்ணியும் லீக் ஆயிரும். 24 மணி நேரம் நன்மை செய்யணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியும். இல்ல பிரதர், நான் ஒரு 18 மணி நேரம் நான் நன்மையை யோசிப்பேன், நான் கொஞ்ச நேரம் மட்டும் தீமையை கொஞ்சம் நான் யோசித்துக்கணும் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எதுவுமே மிச்சம் இருக்காது, எல்லாமே நஷ்டமாய் போயிடும், எல்லாமே வெளியில போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமையை தேடிறவனுக்கோ தீமையை வரும் அப்படின்னா பிசாசு வந்து நிற்கும். தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ, அவங்க தவறி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா என்பதை மாத்திரம் யோசித்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்து சேரும். ஏன்னா பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் அப்படின்னா, பாவம் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வீட்டு வாசப்படியில அங்க பாவம் படுத்து கிடக்கும், ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இறங்கி வரும். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நன்மை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவு பெறுகிறான். தயவு பெறணும் அப்படின்னா நன்மை ஜாக்கிரதையோடு தேடணுமா? நன்மையும் தீமையும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொடரும் போது அங்க எல்லாமே நஷ்டமாய் போயிடும். ஒரு வீட்டுல எல்லாமே கரெக்டா இருக்கு, ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஃபால்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்,
குடும்பம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பம் பலுகி பெருகும். தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுவார். நான் நன்மையும் தேடுவேன், நான் தீமையும் தேடுவேன் அப்படின்னா என் கூட இயேசு எப்படி இருப்பார்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதனால காலவெளியில நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க. சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உங்களுடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானா மாற்றி எங்களை உங்க பிள்ளையா மாற்றி எங்களை ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றி இருக்கிறீங்கப்பா. இந்த பூமியிலே நாங்க உயிரோடு அளவும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீங்கப்பா. நாங்க துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்கா வாழுகிற பிள்ளைகளா இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளிலும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருவ அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு வேல் அடைங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு சந்திக்கணும்ப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, அப்பா ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். காலவேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, டிரைவிங் லைன்ல போறாங்க, பல கிலோமீட்டர் போறாங்கப்பா, பிளைட்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. எல்லாருக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. வானம் திறந்து ஆசீர்வதிங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும். அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னியால் நிரப்பி ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்களோ, பிரச்சனைல கஷ்டப்படுறாங்களோ, உபத்திரத்துல இருக்காங்களோ, அந்த எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. கல்வாரி அன்பினாலே மறுபடியும் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம், என்ன வேதனை, என்ன கண்ணீர், எந்தெந்த காரியத்தை குறித்து அப்பா பல காரியங்களை யோசிக்கிறாங்களோ அந்த எல்லா யோசனைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அப்பா இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தவாவியானவர் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லை எந்த நினைவோ, தேவையில்லை எந்த சிந்தனையோ, தேவையில்லை எந்த எண்ணங்களோ, தேவையில்லை எந்த போராட்டமோ இதயத்துக்குள்ள வரக்கூடாது. கர்த்தர் வேலடைங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். அப்பா விசேஷமா எங்க சிரசு மேலே அப்பா மகிமையின் ஆவியான இறங்கி வாங்கப்பா. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கூட இருந்து அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. இந்த வருஷத்துல சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும். நிரம்பி ஒளிர பாத்திரமா ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல இருக்கணும். கற்பத்தின் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்க.
மாசமா இருக்க கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்க. பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும், உங்க நாம மையப்படட்டும், உங்க நாம மையப்படட்டும், உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். துஹபஹா ஜிபிலா ஷபஹோரபார திரிபி கபது வெக்கியது துனமேசி புஷபல கரதுரபல. இக்கட்டான சூழ்நிலை ஒரு குடும்பம் கண்ணீரோடு இருக்கும். அந்த குடும்பத்தை கத்த காண்கிறீங்கப்பா. லீபா பாரா துரபஹோ பிசி பிகபா கரதுரபல ஹரது ரதுரிஷாத நம கரதிரிபி கபதுரிபி கபது வெக்கியது. நெருக்கத்தின் மத்தியில நீ வந்திருக்கிற இந்த நாள் முதல் கொண்டு உன் உபத்திரம் மாறும். சில குடும்பம் கத்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாளாச்சுப்பா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, எந்த இடத்துல அப்பா முடங்கி கிடக்குறாங்களோ உங்க பிள்ளைகளை உயிரோடு எழுப்புங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா, பூரண சுகம் தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி பூரண சுகம் தாங்கப்பா. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல படுத்த படுக்கையில இருக்காங்க, கண்ணுல ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன். சில குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான பலவீனம், காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துல வயசாயிட்டு எத்தனையோ பலவீனம், எல்லாவற்றையும் நீக்கி பூர்ண சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பத்தையும் பூர்ண சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் அப்பா உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்துல இஎம்ஐ கட்டணும், குழுக்களை பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, ஜுவல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு. நிறைய குடும்பத்துல லட்சக்கணக்கான கடன் இருக்கு. அந்த கடன் அடைக்க கத்த உதவி செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. இந்த கடைசி காலத்துல கத்தருக்கா எழும்பணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. மிஷனரிமார கத்த சந்திங்கப்பா. பரிசுத்தவான்களை கத்த சந்திங்கப்பா. இந்த நாளிலே அப்பா உங்க பிள்ளைகள் சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்கப்பா. நீங்க கூட இருங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, வேலைக்காக போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்களோ, எல்லா குடும்பத்துக்கும் கத்த சந்திக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா. நல்ல வேலையை தாங்கப்பா. நல்ல வேலையை தாங்கப்பா. நல்ல வேலையை தாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு தெரியும்பா எங்க இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு உமக்கு தெரியும்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்தீங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சகல காலத்துல கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டும் போய்விடட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தான். எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல உலக வழிபாடுல இருக்காங்கப்பா. கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்துக்கும் கத்த வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். கத்தர் வேலை அடைங்க. உங்க ஜீவனுக்குள்ள தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவினத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடங்குங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம்.
தனிப்பட்ட நேரத்தில் எனக்காக ஜெபித்து விடுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.